இன்று என் பேர் கென்னடி, வழக்கறிஞர். இன்று சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கில் நான் ஃபெலிக்ஸ் ஜெரார்டுக்காக ஆஜராகிறேன். அவர்கள் மீது ஒரே குற்றத்திற்காக பல்வேறு குற்ற எஃப்ஐஆர்களை போட்டுள்ளார்கள். இது உங்கள்கிட்ட முதல்ல பதிவு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு குற்றத்திற்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும். அதை மீறி சட்டத்துக்கு முரணாக இந்த காவல்துறை செயல்படுகிறது. அதற்கு அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள். இரண்டாவது, அரசியலமைப்பு சட்ட வழிகாட்டுதல்களை மீறி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்பது வழிகாட்டுதல். அதை மீறி நடந்திருக்கிறார்கள். இதற்கு மீறி இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண வழக்கு, இந்த வழக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல குற்றமே நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை கிடையாது. பேசியவர் பேசினதுதான், யாரையும் எந்த இதுவும் பண்ணல. அடுத்தது, இவர் ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒளிப்பதிவாளர். அவங்க நிறுவனம் அந்த பேட்டியை எடுத்து போடுது. அந்த பேட்டியை எடுத்து போட்டவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புனா ஏகப்பட்ட பேரை ஜெயிலுக்கு அனுப்பலாம். டெய்லி அனுப்பணும், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காவல்துறை என்பது மிக மோசமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாவே மாறுது. தமிழ்நாடு ஸ்டேட் ஒரு திராவிடியன் மாடல் ஸ்டேட்ன்றதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேட் சொல்லலாம். அப்படி மாறிட்டு இருக்கிறதோட விளைவு இன்னைக்கு இந்த இதில் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது. இதே போலவே அனைத்து வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகை காவல்துறையினர் தாக்கல் செய்யணும். அதுதான் நல்லது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 200-300 போலீஸ். எதுக்கு? பப்ளிக் மணியை இவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க. யாரு? காவல்துறை பப்ளிக் மணியை இவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க. அப்ப இதுல எந்த ஒழுங்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது சாதாரணமா ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ். சார்ஜ் ஷீட் போட்டீங்க, வெரி குட், கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க, நடத்த போறாங்க. ஆனா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி உண்மையாவே தமிழ்நாட்டில் உண்மையா ஒரு அரசு இயங்குதா? எத்தனை என்கவுண்டர்ஸ்? எந்த என்கவுண்டர்ஸ்ல எதனாலும் நியாயம் இருக்கா? இங்க திருப்பூர் கோர்ட்டுக்கு வந்த துரைசாமியை கரெக்டா கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு வந்தவரை கோயம்புத்தூர் எல்லைக்குள்ளார வரும்போது கடத்தி கொண்டு போய் புதுக்கோட்டையில் வச்சு சுட்டு கொள்றாங்க. அப்ப இது ஸ்டேட்டா? போலீஸ் ராஜ்யம் நடக்குது. அதை போலவே பல்வேறு விஷயங்கள். நீங்க உங்கள்கிட்ட ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உங்கள்கிட்ட சரண்டர் ஆன ஒரு அக்யூஸ்ட், அந்த சரண்டர் ஆன அக்யூஸ்ட நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்காக எடுக்கிறீங்க. அது விசாரிக்கிறதுக்காக எடுத்தவரு நீங்க அவரை சுட்டுக் கொள்ளுவீங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க. பியூசிஎல் வழக்குல இவங்க பேர்ல 302 கேஸ் போடணும், தனியா இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். அது மாதிரி நடக்கலையே. அப்போ இந்த வழக்கில் இது சாதாரணமா ஒரு ஒளிப்பதிவான வழக்கு. எஸ்.வி. சேகர் பேசியிருக்காரு, எச். ராஜா பேசியிருக்காரு. அன்னைக்கு கூட இப்ப கூட சீமான் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆம்பளப்படுத்திருக்காங்கிறாரு. இதுக்கெல்லாம் இவங்களால பேச முடியுமா? பேசுவாங்களா? எவ்வளவு காவல்துறை அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதுன்னு பல விஷயம் சொல்லுவோம். இந்த காவல்துறையா இல்ல, மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துக்கு முரணாக செயல்படுகிறது. இந்த காவல்துறை கட்டாயமாக சட்டத்துக்கு முரணாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்போம். இவங்க பேர்ல டேமேஜஸும் வாங்குவோம். நன்றி, வணக்கம்.